அவளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். தம்மை தாமே ஒப்பு கொடுப்போம். அருமையான காலை பொழுதிற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜபிக்க உங்களால் முடியாமல் போயிற்றோ? ஆண்டவருடைய உள்மன காயம், இயேசுவின் உள்மன காயம் வேதனையோடு தன் சீடர்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் அவருடைய கரம் நம்மை பற்றி, அவருடைய கரம் நம்மை பற்றி ஒவ்வொரு நாளும் வழி நடத்த, நாம் அவருடைய கரத்தை பிடிச்சா ஒருவேளை விட்டுருவோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய கரங்களை என்னை பற்றி கொள்ளும், நீரே வழி நடத்தும் என்று சொல்லி உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தில் சங்கீதம் 119:18 வசனம். திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆமென். சங்கீதம் 27:4 நாம் வாசித்தோம், ஆண்டவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். அதையே நான் நாடி தேடுவேன். உம்முடைய திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமென். என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கின்றாருமே தேவ ஜனமே. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். அதனால தான் எசேக்கியேல் 16 அதிகாரம் 4 வசனம் இப்படியாக சொல்லும், ஆமென். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. ஆமென். நம்முடைய நிலைமை அதுதான், தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், தேர்ந்தெடுத்தேன். ஆமென். நானே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நானே உன்னை சுமக்கிறேன், நானே உன்னை வழி நடத்துகிறேன். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? நம்முடைய பிறந்த வரலாறு எப்படி? நம்முடைய பிறந்த வரலாறை கொஞ்சம் பேக்கில் போய் பார்ப்போம். நம்முடைய நிலைமை எப்படியெல்லாம் இருந்தது? நினைக்கலாம், நான் ரொம்ப செல்வாக்காக இருந்தேன், வசதியோடு இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று சொல்லியெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடும். ஆனால் உண்மையான நம்முடைய நிலைமை, நம்முடைய ஆத்மாவின் நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த வரலாறு. அதனால தான் 5 வசனத்தில் வேறொருவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் 16:5. ஆமென். உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய்.
ஆமென். ஆமன்பான். நம்முடைய பிறந்த வரலாறு, தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. இவற்றை ஒன்றையேனும் உனக்கு யாரும் செய்வார் இல்லை. அனாதையாய் கிடந்தோம், அனாதையாய் அலைந்தேன், நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். இன்னைக்கு இதில் ஏதாவது ஒரு கனெக்ஷன் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுமே நீ எனக்கு ஆகாதவள், இந்த குழந்தை எனக்கு பிறந்த நாளிலேயே என் குடும்பத்தில் பிரச்சனை, தகப்பன் தாய்மார், நீ பிறந்ததே எனக்கு நஷ்டம், நீ பிறந்ததே எனக்கு சரியில்லை, நீ பிறந்த தேதி என்று சொல்லுகிற பிள்ளைகளும் உண்டு. இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிறார்கள். இந்த நிலைமை நமக்கும் உண்டாயிருந்தது, அதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் நம்மை இரக்கத்துடன் கண்ணோக்கி நமக்காக வருந்தி இதில் யாருமே செய்யாத பிள்ளைகளை நம்மளை உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்தார். ஆமென். தாய் வயிற்றில் உருவாக முன்பதாகவே உன்னை திருநிலைப்படுத்தினேன். ஆமென். ஆண்டவருடைய ஸ்பெஷல் பீப்புள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனம். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். அதனாலதான் சொல்றாரு, இவற்றுள் ஒன்றேனும் உனக்கு செய்வாரில்லை, ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். ஆமென். பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பிள்ளைகள் ஏராளம், ஏராளம் என்பார்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றார் 6ஆம் வசனத்தில், வேறொருவர் வாசிக்கலாம். 6ஆம் வசனம், அவ்வழியாய். ஆமென். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரக்கத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். ஆம், இரக்கத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரக்கத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்த்திடு என்றேன். ஆம், இரக்கத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆமென், ஆமென். அவ்வழியாய் கடந்து போன நான், அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்று. ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்று. ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், வெறுக்கப்பட்ட பிள்ளைகள், தள்ளி வைக்கப்பட்ட பிள்ளைகள், அன்றும் இன்றும் அநேக குடும்பங்களிலே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்கின்ற பிள்ளைகள், ஆறுதலின் தெய்வம், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமேன்னு சொல்லி அவ்வழியே கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு.
அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதால், அவருடைய ஆமென். அழகான கண்கள் நம்மை கண்டதால், தூக்கி எறியப்பட்ட நம்மை, உதாசீனப்படுத்தப்பட்ட நம்மை இன்று அரவணைக்கும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த வசனத்திலிருந்து தான் இந்த பாட்டு எடுக்கப்பட்டிருக்கும். இந்த வசனம் தான், அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் ரத்தத்தில் நீ புரள்வதை கண்டு, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே அணைத்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்றைக்கெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், எல்லா வேதனைகளையும் தாண்டி, எல்லா வேதனைகளையும் தாண்டி அவருடைய பிரசன்னத்தில் வரும்போது, அதுதான் சங்கீதம் 119:18 வசனம் சொல்லுகிறது, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவருடைய கண்கள் நம்மை கண்டதாலே முடிந்து போன நாம், அழிந்து போக வேண்டிய நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் நம்மை, அந்த இரக்கத்தின் கண்கள் நம்மை பார்த்ததுனாலே, அழகான கண்கள். அதனால தான் சங்கீதம் 119:10 வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆமென். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். ஆமென். முழு மனதோடு தேடணும், முழு உள்ளத்தோடு தேடணும், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். உள்ளத்தினாலத்திலிருந்து, அடி வயத்திலிருந்து அந்த பரிசுத்த நிலையில இருந்து ஆண்டவரை தியானிக்கணும். ஆமென். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அதனால தான் சங்கீதம் 119:5 வசனம். ஆமென். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆமென். உம்முடைய விதிமுறைகளை. ஆமென். வேறொருத்தர் வாசிக்கலாம், எடுத்தவர்கள். ஆமென். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். உம்முடைய விதிகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தை வாசிப்பதற்கு எத்தனை தடுமாற்றம் நமக்கு எவ்வளவு தடுமாற்றம் பாருங்க. ஏன் தினமும் வாசிக்கணும், தினமும் அவருடைய சமூகத்தில் உரத்த குரல்ல வாசிக்கணும்.
டெய்லி பயிற்சி பயிற்சி பயிற்சி. எத்தனையோ உலக காரியங்களுக்கு ஓடுறோம், அலையிறோம், அவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு தாமதிக்கிறோம். ஆண்டவர் கண்டிக்கிறார். பலமுறை சொல்லியும் எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு புரியுறதே இல்லை. நமக்கு எத்தனை தடவை ஆண்டவர் விளக்கி விளக்கி சொன்னாலும் நமக்கு புரியுறதே இல்லை. அதனால தான் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாக இருக்கிறதா? ஆமென். உறுதியாக இருக்கிறாய் ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு. எத்தனை பேர் அந்த நேரத்தில் வந்தமா மாலையிலும் காலையிலும் ஆண்டுடைய வார்த்தையினால் பேசுகிறார். எத்தனை பேர் அந்த டைமுக்கு வந்து நிற்கிறோம்? சற்று சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவர் பேராவலோடு இயங்குகிறார். அதிகாலையில் ஆண்டவர், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி உன்னை தேடி உன்னை அரவணைக்க உன்னோடு உறவாட பேராவலோடு காத்திருக்கிறார். ஆண்டவரை தேடுவார்கள் யாரெങ്കിലും உண்டோ, என்னை தேடுவோர் யாரெങ്കിലും உண்டோ என்று சொல்லி அதிகாலையில் நம்மை தேடி வருகிறார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். தேடி வர்றார். அவர் வந்தனால தாங்க நம்மளாம் இன்னைக்கு இவ்வளோ அழகா அவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கோம். ஆமென். இல்லைன்னா கொரோனா நினச்சிக்கோங்கம்மா, கொரோனா தான் பெஸ்ட்டு சாம்பிள். இன்னைக்கு வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்குது, நடக்க போகுது. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இது வேணாலும் சம்பவிக்கலாம். எலெக்ஷன் நடக்குது, நல்ல தலைவர்கள் வேணும். அதுக்காக செபிங்க. ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவங்கள ஆண்டவர் நியமிச்சிருவார். ஆமென். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ இந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட தலைவன் தான் வேணும், இந்த மக்களுக்கு இப்படிப்பட்டவன் தான் வேணும் சொல்லி அன்னைக்கே ஆண்டவர் என்று பார்வோனை எப்படி கடின உள்ளவனாய் மாற்றினாரோ இன்று தலைவர்களையும் அந்த நிலையில தான். நாட்டு தலைவர்களை, நல்ல தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நல்ல தலைவர்களை உருவாக்க அந்த இடத்துல ஜெபிக்கணும். நம்மளாம் ஜெப வீரர்கள். ஜெபித்தா போதும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த எலெக்ஷன் நல்லபடியாக நடக்கும், நாடு எந்தவித போராட்டம் இல்லாமல் நல்ல தலைவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்கப்பா. அது எந்த ஓட்டு எப்படி போட்டாலும் பரவாயில்ல, கடைசியில் ஃபைனல் பண்ணுறது நீங்கள் தான் ஆண்டவரே. அவர் தான் ஃபைனல் பண்ணுவார். யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் அதனதன் காலத்தில் அதனதன் நேரத்தில் அதனதன் லீடர்களை கரெக்டாக கொடுப்பார். நம்ம நினைக்கிறோம் இவர் வந்து இப்படியாச்சு, அவர் வந்து இப்படியாச்சு, இவர் வந்து இப்படியாச்சு. ஆண்டோடைய பிளான். நம்மெல்லாம் சும்மா அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஆக்டிங் தான். அவருடைய பிளான்ல தான் நடக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த உரிமை, ஓட்டுரிமை, இந்த ஓட்டுரிமை இன்னைக்கு உங்களுக்கு இடையில பவர் இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு, ஆண்டவரை நீர் செலக்ட் பண்ணுங்க. நீங்க என்னுடைய உள்ளத்துல சொல்லுங்க, நான் யாருக்கு செய்யணும், யாரை கொண்டு வந்து நிறுத்தணும் உமக்கு திட்டமோ இந்த கடைசி காலத்துல. ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்தவனை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா. குடிய அவன் நிமிருவான், கொட்ட அவன் நிமிருவான். அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கிறிஸ்தவம் வெள்ளக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. தோமையார் வந்து கிறிஸ்தவத்தை இந்தியாவில் முதல்ல கொண்டார்.
இயேசுவுக்கு அந்த பரிமள தைலத்தால் கால்களில் கழுவப்பட்ட அந்த தைலம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. ஆமென். நேற்று பார்த்தோம் யோவான் நற்செய்தியில. அதான் அந்த காலையிலே மாலையிலே ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, அவனுடைய வார்த்தையை எடுங்க, கேளுங்க. சில சரித்திரங்கள், மறை உண்மைகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. மரியாள் அந்த தைலத்தை தான் ஆண்டவருடைய பாதத்திலே ஒழித்து தன் கூந்தலால் துடைத்து ஆண்டவரை அபிஷேகம் செய்கிறார். ஆமென். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அவளை தடுக்காதீர்கள். நல்ல பங்கு, தியாகம். மரியாள் நல்ல பங்கு என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது மட்டுமில்லை, செயல் வழியாக ஆண்டவரை. ஆமென். அவ்வளோ காஸ்ட்லி தைலத்தை காலில் ஊத்துறான்னு அவள் அந்த இடத்துல கணக்கு பார்க்கவே இல்லை. ஆமென். நம்ம கணக்கு பார்க்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு நீ கணக்கு பார்க்குற. உன்னுடைய பர்சனல் வேலை செய்யறதுக்கு நீ கணக்கு பார்க்கறது இல்லை. எத்தனை சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் போற வர. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருடைய பாதத்தில் உட்காரத்துக்கு கணக்கு பார்க்குறியே. 5 மணி ஆச்சு, 4:50க்கு லிங்க் போடணும். இப்போ அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, இப்போ அவங்க ஜமானை சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அவங்க இதுதானே பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ அதுதானே பண்ணிட்டு இருப்பாங்க. செய்திக்கு போயிடலாம். தப்பு மகளே. ஆண்டுடைய சமூகத்தில் பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அவருக்கெல்லாம் லேசான காரியம். அவர் பார்த்து கொள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர். ஆமென். ஆமென். அதனாலதான் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். அதுதான் இன்னைக்கு. அதனாலதான் சங்கீதம் 119:10 சொல்லுகிறது, முழு மனதோடு நான் உண்மை தேடுகிறேன், உம் கட்டளையை விட்டு என்னை விலக்க விடாதேயும். ஆமென். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். வார்த்தைகளை வாசிக்கிறத விட பாட்டா பாடி திருப்பாடல்கள் ஆண்டவர். முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். இப்படி பாடி பாருங்களேன், தப்பு வராது. ஒவ்வொரு ஸ்பெல்லிங்லையும் அர்த்தம் இருக்குது. அதனால தான் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். உத்தரவாதம் கொடுக்குற ஆண்டவருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குற ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். அதனால தான் இன்னைக்கு இறை சிந்தனைக்கு இணை சட்டம் 28:1. ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. முதல்ல நான் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான் உனக்கு விதிக்கும் இன்று விதைக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது அப்போது
உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். வசனங்க அப்படி போணுங்க. திருப்பாடல்களை பாடும் பொழுது கட்ட 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 கட்டன்னு போகிறோம். பாடுங்க, ஸ்துதிங்க, ஸ்துதி 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 அல்லேலூயா என்று சொல்லி. அதனால தான் சங்கீதம் 119:24 மிக அழகாக சொல்லும், ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. ஒழுங்கு முறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவருடைய ஒழுங்கு முறைகள் நமக்கு என்ன கிடைக்குது? இன்பம். இன்பம் இன்பம். அவையே எனக்கு அறிவுடையார். அறிவுரையாளர். அறிவுரை அவர் தான் நமக்கு கன்சல்டன்ட், கவுன்சிலர் எல்லாம் அவர் தான். ஆமென். அவர் தாங்க நமக்கு கவுன்சிலரு. அவர்கிட்ட கேளு, மக்கள்கிட்ட போய் கேட்காத. பிரதர் இப்படி, பிரதர் இப்படி, பிரதர் நோ. ஊழியக்காரன்ட்ட போய் கெஞ்சாத, ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமென். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது, உன் கையில் உள்ளது. என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கி கூறுவேன். அதாங்க பின் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர் அதாங்க. எரேமியா 33:3 அதுதாங்க பின் நம்பர். அதை விட்டுட்டு நீ அங்கேயும் இங்கேயும் போய் தலை குனிஞ்சிட்டு ப்ளஸ்ஸிங் வாங்க போகிறேன், இங்கே ப்ளஸ்ஸிங் வாங்க போகிறேன், அங்கே ப்ளஸ்ஸிங் வாங்க போகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணு. தொட்டுட்டா முடிஞ்சு போச்சா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நலமே இல்லை. ஆமென். அங்கே போய் தொட்டுட்டு என்ன நடக்குது? விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். வார்த்தை விசுவசி. ஆண்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். அதனால்தான் சங்கீதம் 119:2 அழகாக சொல்லு, அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆமாம் பார்ந்தவர்களே, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற செய்தி. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாயிரு. இணை சட்டம் 28:1 மீண்டும் வாசிக்கலாம். இணை சட்டம் 28:1. ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான் இன்று இன்று இன்னைக்கு அது மறந்துடக்கூடாது. இன்று நான் இன்று விதிக்கும், இன்னைக்கு சொல்ற, ஒவ்வொரு நாளும் சொல்ற. நீ ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு வெக்கப்படுற, சாக்கு போக்கு சொல்ற, தூங்குற, சோம்பேறியா இருக்கிற, அவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் எப்படிமா உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும்? இஷ்டத்தோடு வரணும் அவருடைய சமூகத்தில். கஷ்டத்தோடு வரக்கூடாது, வெறுப்போடு வரக்கூடாது. தூய மனதுடன், தூய மனதுடன் துதிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவருக்கு தேவை. சோத்திர பலி தான் அவருக்கு தேவை.
அவருடைய சமூகம். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வம், ஆறுதலின் தெய்வம். உன் பிணியை நீக்குகிறார், உன் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களிலிருந்து விடுதலை தருகிறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான், அவருக்கு தாங்க அந்த பணர். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வேற யாருக்கும் இல்லை, அவருக்கு மட்டும்தான். அவர் நினைச்சா எல்லாம் நடக்கும். ஆமென். ஏன் உன்னுடைய நிலைமை இன்னும் உயராம இருக்கிற இடத்துல இருக்கிற எவ்வளவோ படுற கஷ்ட துன்பத்தில் ஓடி 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 பண்ற, ஆனால் அதுலேருந்து ஒரு பவர்ஃபுல் பலனை நீ எதிர்பார்க்கணும்னு நினைக்கிற, அது நடக்கிறதில்லை. ஏன்? நீ அவருடைய சமூகத்தில் நீ உண்மையா இல்லை. ஸ்துதிக்கிற, ஜெபிக்கிற, பைபிள் படிக்கிற, எல்லாம் செய்கிற, ஆனால் அவருடைய சமூகத்தில் அவருடைய சிசிடிவி கேமராவில் நம்முடைய ரெக்கார்டு மோசமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சிசிடிவி கேமராவில் அவருடைய ரெக்கார்டில் நம்முடைய ரெக்கார்டு மோசமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் சங்கீதம் 119:24 உன் முழு முறைகள் எனக்கு இன்பம், அவையே எனக்கு அறிவுரையாளர். அவர் தாங்க நமக்கு சொல்லி தருவார். எனவே உன் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. உம் திருச்சட்டத்தில் வேப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்திரணும். ஆமென். தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுவேன்னு சொல்லி தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே. இயேசுவே உம்மை என்னை மாற்றுமேன்னு சொல்லி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. உம் திருச்சட்டத்தில் வேப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் 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 இன்று இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென். ஆமென்.